மொத்த உலக சனத்தொகை எடுத்துக்கொண்டால் 24.1% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். 1.9 பில்லியன் மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள். அதாவது 49 நாடுகளில் மெஜாரிட்டியாக இருக்கிற ரிலிஜன் இஸ்லாமிய ரிலிஜன். இந்த இஸ்லாமிய ரிலிஜன் மெயின் மூலாதாரமாக கருதப்பட்டது தான் அல் குர்ஆன். அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் எடுத்துக்கொண்டு அந்த சட்ட புத்தகங்கள்ல முதல் தரத்தை வகிக்கிறது அல் குர்ஆன் சொல்ற அந்த ஹோலி புக். முஸ்லீம் இல்லாத சகோதரர்கள் எடுத்துக்கொண்டால், ஏன் சில சமயங்களில் முஸ்லீம் சகோதரர்களை கூட எடுத்துக்கொண்டா இந்த அல் குர்ஆன் சொல்றது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம்ல இறைவனால் தரப்பட்டிருக்கிறது நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லது இந்த அல் குர்ஆன் நூறுபடுத்தப்பட்டது எப்படின்னு விளக்கம் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நீங்க பாத்தீங்கன்னா சில மதங்கள்ல டெக்ஸ்ட் ஃபார்ம்ல அல்லது ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் மூலமாக வந்த சந்தர்ப்பங்கள் இருக்கே அந்த ஹோலி புக்ஸ் ஆனால் இஸ்லாமிய சமூகத்துல அல் குர்ஆன் ஒரு தொகுக்கப்பட்ட வரலாற்று நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். பல வீடியோக்கள் இருக்கு அல் குர்ஆன் சம்பந்தமாக தெளிவுபடுத்தப்படுற வீடியோ. ஆனால் மிகவும் கம்மியாக இருக்கிறது தான் அல் குர்ஆன் நூலுருவப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இருக்கிற டெக்ஸ்ட் ஃபார்ம்ல வாரத்துக்கு என்ன காரணங்கள் அடிப்படையாக இருந்தது பலருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான் தெளிவூட்டலுக்காக இந்த பதிவு. இஸ்லாமிய ஹிஸ்டரி எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்தில் பிறக்கிறார்கள். இவர் அந்த சமூகத்தில் 40 வயது வரைக்கும் வாழ்ந்த பிறகு அந்த 40 வயது வரைக்கும் அவர் கண்ட அனுபவங்கள், அவருக்கு அந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இழிவான விடயங்களை பற்றியெல்லாம் அதிருப்தியாகி இவர் ஹீரா என்ற குகையில அடிக்கடி தியானத்தில் ஈடுபடுவார். தனித்திருப்பார், பல நாட்களாக தனித்திருப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனால் ஒரு டிவைன் மெசேஜ் ஜெப்ரேல் என்று சொல்ற வானவர் மூலமாக வருகிறது. இது சூரா சாப்டர் 1 நம்பர் 96ல இந்த முதலாவது அத்தியாயம் இவருக்கு இறக்கப்படுகிறது. இக்ரா, ஓதுவீராக, ரீட், இப்படியான அர்த்தத்தோட அந்த வசனம் இறக்கப்படுகிறது. ஸோ 40வது வயதுல இருந்து அவருடைய இறப்பு 63 வயது. இந்த 23 வருட காலமாக அவருக்கு படிப்படியாக அல் குர்ஆன் இறக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அரபிய சமூகத்தில் இருந்த ஒரு பழக்கம் எப்படி என்றால், நிறைய விடயங்களை மனனம் செய்து கொள்வார்கள். என்றால் அந்த எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் மிகவுமே குறைவாக இருந்தது. எழுத்தறிவுன்னு சொல்றது மிக குறைவாக இருந்தது. ஆனால் நில்லுன்னு சொல்ற லெவலுக்கு இருக்கல, ஓரளவு இருந்தது. ஆனால் ஓவரால் எடுத்துக்கொண்டால் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் ஏன் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எழுத வாசிக்க தெரியாத ஒரு இறை தூதராகத்தான் அந்த சமூகத்தில் இருந்தார். ஸோ இவங்களோட அந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்கு இந்த சமூகத்தில் இருந்த ஒரு பழக்கம் எல்லாத்தையுமே பை ஹார்ட் பண்ணிக்கொள்வாங்க, மனனம் இட்டு கொள்வாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்த கவிதை நயங்கள், புராண கதைகள், இதெல்லாம் மனநமின்ற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அல் குர்ஆனை அன்றந்த சந்தர்ப்பங்களில் மனநமிட்டு கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை மனநமிட்டு கொண்டு வந்தாங்க. அல் குர்ஆன் 3 படித்தரங்கள்ல இறங்குறத பார்க்கலாம். ஒன்று ஒரு தனி வசனம் ஒரு சந்தர்ப்பங்கள்ல இறங்கும், தனி வசனமாக இறங்கின சந்தர்ப்பமும் இருக்கு. ரெண்டாவது சில வசனங்கள் ஒன்றாக இறங்குற சந்தர்ப்பங்களும் இருக்கு. சில சமயங்கள்ல ஒரு சாப்டர் ஒன்றாக இறங்குற சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்படி 3 முறைகள்ல அல் குர்ஆன் இறக்கப்படுகிறது. ஏன் அல் குர்ஆன் ஒரே சந்தர்ப்பத்தில் இறங்காம 23 வருட காலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 7 காரணங்கள் எனக்கு சொல்லலாம். அதாவது முதலாவது காரணம் எடுத்துக்கொண்டால் இது இறைவனின் நாட்டம், அதுதான் முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கும் பொழுது அந்த சமூகத்தில் இருந்த அந்த கலாச்சாரத்துல ட்ரெண்ட் எல்லாத்தையும் மனனம் செய்து கொள்வது. அப்ப இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கும் பொழுது மனனம் செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். மூன்றாவது மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இலேசாக இருக்கும். ஏன்னா அல் குர்ஆன் சொல்றது வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக அமைய பெற்றிருக்கு. இந்த வாழ்க்கை வழிகாட்டியில் உதாரணமா எடுத்துக்கொண்டால் அல் குர்ஆன் முழுமையாக நீங்க ரீட் பண்ணால் கிட்டத்தட்ட 500 வசனங்கள் அன்றாட வாழ்க்கைய வாழ்ந்து காட்டும் முறைகள் பற்றிய தெளிவூட்டல் தான் இருக்கு. ஸோ இந்த சமூகத்துக்கு அது ஒரு பிராக்டிக்கலாக அப்ளை பண்ணப்படணும் என்றால் சமூகத்துக்கு தேவையான சந்தர்ப்பங்கள்ல தேவையான விடயங்களை கொடுத்து காட்டுற மாதிரியாக இருக்க வேண்டும். ஸோ இது சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கிற பங்களிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதால அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குது. நாலாவது அல் குர்ஆன் வசனங்கள் மூலமாக நபி அவர்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நபி அவர்கள் சில சமயங்களில் நல்ல விடயங்களை செய்யும் பொழுது அந்த மக்கள் அதை எதிர்ப்பாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பங்கள்ல அவரை மோட்டிவ் பண்ணி இதோட நன்மைகளை விளங்கப்படுத்தி அவருக்கு தைரியம் மூட்டி பலப்படுத்த கூடிய மாதிரி அந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இது காலத்துக்கு காலம் இறங்கினால்தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை கொண்டு நடத்தலாம். அந்த மக்களுக்கும் இதை திருப்ப மனநமிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக அமைகிறதுக்கு கால அவகாசம் தேவை.
இதனால தான் இப்படியும் இறங்கி. அடுத்தது 6வது வந்து கால மாற்றத்துக்கு ஏற்ப மாதிரி அந்த வசனங்கள் இறங்கும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொண்டால் மக்கால ஒரு பகுதியும் மதீனால ஒரு பகுதியும் வாழ்ந்தார்கள். இந்த 2 பகுதிகளையும் 2 விதமான வாழ்க்கை ஸ்டைல் இருந்துச்சு. அதாவது மக்காவுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் ஏகத்துவம் சம்பந்தமாக ஓரிரை கொள்கை சம்பந்தமாக நிறைய தெளிவூட்டல் சாப்டர்ஸ் வந்து இறக்கப்படுது, தெளிவூட்டல் அல்குர்ஆன் வசனங்கள் இறக்கப்படுது. அதே நேரம் மதீனாவுக்கு போன பிறகு மதீனால ஒரு சமூக கட்டுக்கோப்பு அமைப்பு வந்திருக்கு, சட்டத்திட்டங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த சமூகத்துக்கு தேவையான மாதிரி, அந்த கட்டுக்கோப்புக்கு தேவையான மாதிரி இன்னும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அன்னைக்கு நடக்குது. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதால் அது கால அவகாசம் தேவை. இதனால் 6வது விடயமாக சொல்லலாம், கால அவகாசத்துக்கு ஏற்ற மாதிரியான இறக்கங்கள் அந்த சாப்டர்ஸில் இருந்திருக்கு. அடுத்தது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபிய சமூகத்துக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறார்கள். இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து குர்ஆனை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது அல்லது நபி அவர்கள் இறுதி தூதராக இருந்து கொண்டு அந்த சமூகத்துக்கு வந்து நல்லது கெட்டதுகளை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த சமூகத்திலிருந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். இந்த கேள்விகளுக்கு சில சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலாக அந்த அல்குர்ஆன் வசனங்களை கூறி காட்டுவார்கள். அப்போ அந்த பதிலாக இறைவன் வந்து தன் பால் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சில வகைகளை இறக்குவான், இதை இப்படி சொல்லுங்க. ஸோ இது மாதிரி 7 காரணங்களை சொல்லலாம் வந்து ஏன் அல்குர்ஆன் வந்து மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 23 வருட காலமாக படிப்படியாக இறங்கி உள்ளது என்பதை குறிப்பிட்டு காட்டலாம். அடுத்தது வந்து பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்திலேயே இந்த குர்ஆனை வந்து நூலுருப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுவதற்கான ஸ்டெப்ஸ் வந்து எப்படி செய்யப்பட்டிருக்கின்றால், உபை இப்னு கஅப்ன்ற ஒருத்தரும் வந்து சயீத் இப்னு தாபித் என்ற ஒருத்தரும் முஆவியா அலி இவங்க எல்லாரும் வந்து எழுத வாசிக்க தெரிந்தவர்கள். ஸோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்திலே இவங்க வந்து கிதாபுல் வஹீன்ற வந்து பெயர் பெற்றிருந்தார்கள். இவர்களுக்கு குர்ஆனை வந்து பாதுகாப்பாக எழுதி வைப்பதற்கான சில பணிகளை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இப்படி எழுத தெரிந்தவர்கள் வந்து அன்றைய காலத்தில் வந்து தோள்களில் எலும்புகளில் அகண்ட ஈச்சமர பட்டைகளில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இதனால இது ஒரு பாதுகாக்கிற முதல் கட்டமாக இது இருந்து கொண்டிருக்கு. அதே நேரம் அந்த சமூகத்தில் இருந்த ட்ரெண்ட்ல ஒன்றுதான் மனனம் என்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுற ஒவ்வொரு சூறாக்களும் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு, அந்த மக்களும் அதை மனநமிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்துல வானவர் ஜிப்ரீல் அலை அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த குர்ஆனை வந்து மீள கேட்டுக்கொள்வார். ஸோ அதை ஒரு எப்படி சொல்றாங்கன்னா ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு கேட்கும் பொழுது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் தான் சயீத் இப்னு தாபித் அவர்கள். இவரும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்வார். ஸோ அதனால தான் என்னவோ சயீத் இப்னு தாபித்தை வந்து இறுதி வரை அந்த குர்ஆனை நூலுருப்படுத்துவதன் ப்ரொஜெக்டை வந்து அவரோட கையில் ஒப்படைக்கிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்துக்கு பின்னர் அபூபக்கர் அலி வந்து கலிஃபாவாக நியமிக்கப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மரணத்துக்கு பின்னர் வந்து அந்த அரேபியாவோட கலிஃபாவாக அரசராக நியமிக்கப்படுறது வந்து அபூபக்கர் அலி. இவர் ஒரு சர்டன் பீரியட் வாழ்றார். இந்த சர்டன் பீரியட்ல வந்து இவர் நிறைய சவால்களை எதிர்நோக்கிறார். அதுல முக்கியமான ஒரு சவால் வந்து போலி நபிகள் உருவாகிறார்கள். அதாவது தன்னையும் நபின்னு வந்து மக்களுக்குள்ள பிரகடனப்படுத்தி இப்படி அவங்க சில அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸை எடுத்துக்கொள்றதுக்காக போலி நபித்துவத்தை பிரகடனப்படுத்துறாங்க, போலியான மக்கள் உருவாகிறாங்க. ஸோ இவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக ஒரு போர் ஒன்று நடக்குது. இந்த போரில் வந்து கிட்டத்தட்ட 1200 முஸ்லீம்கள் வந்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள், மரணிக்கிறார்கள். இதில் 38 வந்து மிக நெருங்கிய நபித்தோழர்களாக இருக்கிறாங்க. அதுலேயும் 70 பேர் வந்து குர்ஆனை மனநமிட்ட ஹாஃபில்னு சொல்லுவாங்க. குர்ஆனை மனநமிட்டவர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பேர் வந்து ஹாஃபில்கள். ஸோ இந்த ஹாஃபில்கள் 70 பேர் வந்து இந்த யமாமான்னு சொல்கிற யுத்தத்தில் இறந்துடுறாங்க. இது வந்து அபூபக்கர் அலிக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு, பெரிய ஒரு லாஸ்டாக இருந்து கொண்டிருக்கு. அதாவது குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அதிகமானவர்கள் இறந்திருக்கிறாங்கன்றது இவர் வந்து உணர்றார். ஸோ இவருக்கு அடுத்த கலிஃபாக வர இருந்தவர் தான் உமர் அலி அவர்கள். உமர் அலி வந்து அபூபக்கரை வந்து சந்திச்சு சொல்றார் வந்து இந்த நிலைமையை நாங்கள் நீடிக்க விடாமல் யமாமா யுத்தத்தில் ஷஹீதாயின உயிர் வந்தவர்கள் அதை ஈடு செய்யறால் இன்னும் நாங்கள் வந்து இதை மனங்களில் மாத்திரம் வைத்து கொண்டிருந்து சரி வராது, இதை நூலுருப்படுத்தப்பட்ட வேலையை வந்து செய்து இதை அந்த குர்ஆன் வந்து புக் ஃபார்ம்ல ப்ரொடெக்ட் பண்ண வேணும்ன்றது அவர் வந்து டிஸ்கஸ் பண்றார். அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அபூபக்கர் அலி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டெக்ஸ்ட் பேட்டர்னுக்கு கொண்டு வராத வேலையை செஞ்சுக்கிறது, நாங்கள் ஏன் இதை வந்து செய்யணும்னு கொஞ்சம் பின் வாங்குறார். ஆனால் வந்து அதுக்கு பிறகு உமர் அலி அவர்கள் அதில் காரணங்கள் எடுத்து சொன்ன பிறகு அபூபக்கர் அலி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஓகே எக்ஸெப்ட் பண்ணுறாங்க.
இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. குர்ஆன் டெக்ஸ்ட் ஃபார்மில் வாரத்துக்கு ஆரம்பிக்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட். சையத் இப்னு தாபித்னு சொல்ல நான் ஏற்கனவே சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கி இருந்தவர். அவர் வந்து இதுகளை எழுதி வைத்திருந்தவர். இவர் ஒரு நபி தோழராக இருக்கிறவர். இவரையும் வந்து கூப்பிட்டு கொண்டு இவருக்கு தான் ஒப்படைக்கப்படுது இந்த செயல் திட்டத்தை வந்து தலைமை தாங்கி நடத்துறதுக்கு. ஸோ குர்ஆன் டெக்ஸ்ட் ஃபார்மில் வாரத்துக்கு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்த சந்தர்ப்பத்தில் உருவாகுது. இந்த நிலைமையில வந்து ஏற்கனவே நான் 2-3 பேர்களை சொன்னேன். இவங்க வந்து டெக்ஸ்டாக ஃபார்ம்களில் எழுதி வச்சிருந்தாங்க. தோல் மட்டைகளில், பட்டைகளில் மாதிரியான இடங்கள் எழுதி வச்சிருந்தது எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அந்த கலெக்ட் பண்ணி இதை வந்து ரியலைஸ் பண்ணாங்க. இதை பற்றி பார்த்து வந்து அனலைஸ் பண்ணின பிறகு அந்த டைம்ல பள்ளிக்கு அடிக்கடி வரவர்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது குர்ஆன் வசனங்களை தெரியுமான்னு. அவர் அதை சொன்ன பிறகு அது சும்மா சொன்னதால ஏற்றுக்கொள்றதும் இல்லை, அது சொன்னதுக்கு 2 சாட்சிகள் அதை பண்ணணும். அப்படி மிச்சமான கஷ்டமான ஒரு நிலைமையில நபித்தோழர்கள் மூலமாகவே, இந்த நபிக்கார்கள் நாயத்திர காலத்தில் இருந்த மரணமிட்டவர்கள் மூலமாகவே இந்த தங்களோட மனங்களில் பதியப்பட்டிருந்த அல் குர்ஆனை வந்து கேட்டு எழுதுகிற பணி ஆரம்பிக்கப்படுது. இந்த ப்ரொசஸால் ஒரு சில காலங்களுக்கு பிறகு அல் குர்ஆன் வந்து தொகுக்கப்பட்டு ஒரு நூலுரு பெறுகிறது. இந்த நூலுருவை பெற்ற பிறகு அந்த கமிட்டி வந்து சப்மிட் பண்ணுறாங்க கலீஃபா அபூபக்கர் அலிக்கு. குர்ஆன் கம்ப்ளீட்டடாக டெக்ஸ்ட் பண்ணப்பட்டாச்சு. ஸோ அபூபக்கர் அலி அவர்கள் அதுக்கு பிறகு ஒரு காலத்தில் உமர் அலிக்கு அதை பாரம் கொடுக்குறாங்க. உமர் அலி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மனைவிகளில் ஒருவரான ஹப்ஸார் அலியிடம் வந்து அதை பாரம் கொடுத்து அது பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. இந்த ஃபர்ஸ்ட் குர்ஆன் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மில் நூலுருப்படுத்தப்பட்ட ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து உஸ்மான் அலி அவர்களோட காலத்தில் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறவர் வந்து இன்னும் பல பிரதிகள் இதுக்கு தேவைப்படுகிறது. அதனால் அப்சார் அலி அவர்கள்ட்ட இருந்த அந்த மூலப்பிரதி எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்து இன்னும் 7 பிரதிகள் வந்து அவங்க டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, காப்பி பண்ணுறாங்க. ஸோ இந்த 7 பிரதிகள் பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுது அன்றைய காலத்தில். ஒன்று வந்து மக்கால வைக்கப்படுது, மதீனால வைக்கப்படுது, அடுத்தது கூபா, பசரா, பஹ்ரைன், யமன், டமஸ்கஸ் இப்படியான இடங்களில் வந்து இந்த 7 பிரதிகளும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுகிறது. இதை தவிர வந்து மற்ற எல்லா பிரதிகளையும் வந்து கலீஃபாட ஆர்டர் படி எல்லாத்தையும் எரிச்சு விட்டுறாங்க. ஸோ இறுதியாக மீறது வந்து 7 ஒரிஜினல் குர்ஆன் தான். இந்த 7 பிரதிகளையும் வைத்துக்கொண்டு தான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இடங்களையும் இருக்கிற அல் குர்ஆன்கள் வந்து இதில் காப்பியாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. பழைய காப்பிகள் வந்து இன்னும் பல மியூசியம்களில் இன்றைக்கும் காண கிடைக்கிறதாக இருக்கு. ஸோ 1400 வருடங்களுக்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அதே குர்ஆன்ல அதே முறைகள் வந்து அதே வசனங்கள் அதே வசன நடைகள் வந்து ஒரு சொட்டும் மாறாம இன்றைக்கு மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றன. அது தி ஹோலியஸ்ட் மிராக்கிள் தான் சொல்ல வேண்டும். ஸோ அல் குர்ஆன்ல கூட இது சம்பந்தமான வசனங்கள் இருக்கு. அல் குர்ஆனை வந்து இறக்கும் பொழுது அதில் ஒரு வசனமாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான், இந்த வேத நூலை அவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எந்த எடிட்டனும் எந்த திரிவுபடுத்தலோ எந்த கூட்டலோ கழித்தலோ இல்லாமல் 1400 வருடங்களாக முழு உலக மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஒரு அருட்கொடையாக வந்து அல் குர்ஆன் இருக்கு. யாருக்கும் இதை ரீட் பண்ணி பார்க்கலாம், யாருக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம். அந்த வகையில் உலகம் முழுவதும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு புக்காக வந்து ஹோலி புக்காக வந்து ஒரு லைஃப் கைடன்ஸாக வந்து வே ஆஃப் பேட்டர்னாக வந்து வே ஆஃப் லைஃபாக வந்து இன்றைக்கும் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரிலிஜியஸ் புக்காக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிராக்கிள். பல வீடியோக்கள் அல் குர்ஆன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் நூலுருப்படுத்தல் சம்பந்தமான மிக கம்மியான வீடியோக்கள் இருக்கிறதால தான் தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது வந்து யார் யாருக்கெல்லாம் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு டைம் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மற்றும் ஒரு பதிவோடு சந்திப்போம்.